ஃப்ரெண்ட்ஸ், பைனாப்பிள் அவியல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது பச்சடி கூட சொல்லலாம், இது சும்மாவே சாப்பிட்லாம், இல்லை சைட் டிஷ்ஷாக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இதுக்கு வந்து ஒரு 6 பீஸ் பைனாப்பிள் எடுத்துக்கிட்டேன். நல்லா ஸ்லைஸாக பைனாப்பிளை கட் பண்ணி அது ஒரு 6 பீஸ் எடுத்துக்கிட்டேன். இது நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு இதில் பேனில் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு 2 டம்ளர் 2 கப் தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. சில்லி பவுடர் அது கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான உப்பையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். வெல்லம் இல்லைன்னா சர்க்கரை அது ஒரு டேபிள் ஸ்பூன் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் மூடி வைங்க, கொஞ்சம் நல்லா பைனாப்பிள் வேகட்டும். பைனாப்பிள் வேகிறதுக்குள்ளே நம்ம இதுக்கு ஒரு இது அரைச்சிக்கலாம். தேங்காய், ஜீரகம், 2 பச்சை மிளகாய் இதை மட்டும் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். தண்ணி ரொம்ப ஆட் பண்ணாதீங்க, கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஜீரகம் ஒரு டீஸ்பூனு, பச்சை மிளகாய் ஒரு 2, இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். பைனாப்பிள் இப்போ நல்லா வெந்துடுச்சு. இப்போ அந்த பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் நேரம் நல்லா குக் பண்ணுங்கள். இந்த தேங்காய், பைனாப்பிள் இது எல்லாம் நல்லா சேர்ந்து வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும். நல்லா வெந்த பிறகு ஸ்டவ்வை நிறுத்தி விட்டுருங்க. இதுக்கு தயிர், நல்லா ரொம்ப புளிப்பு இல்லாத தயிர் 1 கப் எடுத்துக்கோங்க. அதை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. பீட் பண்ணிட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இதுக்கு கொத்தமல்லி தழை நல்லா பொடியாக கட் பண்ணி மேலே ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு தாளித்து கொட்டிக்கலாம். கோகோனட் ஆயில், இதுக்கு தேங்காய் எண்ணெய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு, வரமிளகா 2 பீஸு, கருவேப்பிலை இதை மட்டும் போட்டு தாளித்து கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. தாளித்து இதில் கொட்டிக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான பைனாப்பிள் அவியல் இல்லைன்னா பச்சடி எதை வேணால் நம்ம சொல்லிக்கலாம். இதை நீங்கள் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம சும்மாவும் சாப்பிட்லாம், சைட் டிஷ்ஷாகவும் யூஸ் பண்ணி சாப்பிட்லாம். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.